வெல்கம்ஸ் டு வியான் லாக்ஸ். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்போவுமே வியானுக்கு வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வியானுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யலான் இருக்கோம். வாங்க. என்னது, வீட்டிலே ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்களா? அப்போ இந்த பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கோங்க, நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன்னு வியானும் கொஞ்சம் டிப்ஸு கொடுத்தான். அவன் டிப்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பணியாரம் பண்ணுறதுக்கு பெருசாக பொருட்கள் தேவைப்படாது. நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ள இந்த மண்டை வெல்லத்தை எடுத்துக்கிறோம். இந்த மண்டை வெல்லத்தை எடுத்துக்கிட்டு நல்ல நைஸாக பொடியாக்குற அளவுக்கு நம்ம இடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய இட்லி தோசை மாவை ஒரு கப்பு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு ஏலக்காய் ஒரு 4-5 பீஸ் எடுத்து அதை ஒரு நல்ல உரலில் போட்டு இடித்து நசுக்கி எடுத்து வச்சுக்கிறோம். மொத்தமாகவே இந்த இனிப்பு பணியாரம் செய்ய 3 பொருட்கள் மட்டுமே போதும். 1 மண்டை வெல்லம், 2 மாவு, 3 இந்த ஏலக்காய். நசுக்கி எடுத்த அந்த ஏலக்காவை நம்ம இந்த மாவில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிறோம். அடுத்ததான் நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மண்டை வெல்லத்தை எடுத்து பாவாக காய்ச்ச போகிறோம். நல்ல ப்ரௌனிஷ் கலரில் நல்ல திக்காக நம்மளுக்கு இந்த பாவு கிடச்சிருச்சு. இந்த பாவை நம்ம எடுத்து இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் கலந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கிடையில் ஒரு சவுண்டு, இன்னும் ரெடி ஆகலையா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு வியான்ட்டேருந்து ஒரு சவுண்டு வந்தது. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, ரெடி ஆகிடுன்னு சொல்லிவிட்டு நம்ம பணியாரக்கல்லை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நெய்யை விட்டு இந்த நெய் அந்த குழியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம ரப் பண்ணி விட்டுட்டோம். அந்த நெய் ஹீட்டாகி நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து குழியில் விட்டுக்கிறோம். குழியிலையும் அந்த மாவை ஊற்றுனதுக்கப்புறம் திரும்பவும் மேலாக்கில் அந்த நெய்யை மலைச்சாரல் போல் ஊற்றி விட்டுக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதிகபட்சம்லாம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு. அந்த ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் வேகிறதுக்கு அந்த எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுக்கிறோம். அடுத்த ஒரு 3 நிமிஷம் சரியாக வந்ததுக்கப்புறமே நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வெந்து பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடிய அந்த இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போது வியான்ட்ட கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பணியாரத்தில் வியானுக்கு ஹனியையும் சேர்த்து கொடுப்போம். இந்த ஹனியையும் சேர்க்கும் போது இந்த பணியாரத்தோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலாக அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வியானுக்கு கொடுத்தோம். வியான் அதை எட்டி பார்த்துட்டு இது என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சாப்பிடாமல் இருந்தான். அப்புறம் நம்ம வலுக்கட்டாயமாக வழக்கம் போல் எடுத்து இந்தம்மா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தான். அதை பார்த்தோன்னே அந்த ரியாக்ஷனை பாருங்கள், நல்லா இருக்குது. அவனே அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த ஸ்நாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இது மாதிரி நிறைய பியான்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு பியான்ஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.